நான் அவங்கள வந்து என்றைக்குமே நான் ஒரு பகடுக்காக நான் யூஸ் பண்ணதில்லை, பண்ணவும் மாட்டேன். ஒரு கிளப்புன்னு ஒன்று இருந்து அது ஃபேன் கிளப்புனோ இல்லை ஒரு அமைப்பு ஒன்று இருக்கும்போது தான் அதில் இந்த ஹையரார்கீஸில் வந்து இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவ்வளோ ப்ராப்ளம் வருது. எல்லாரும் ஒன்று நமக்கு. ஆனால் அவங்களுக்குள்ள வந்து தலைவர் பொருளாளர்னு அப்படி இப்படின்னு வச்சுக்கிட்டு இது அதுன்னு சொல்லிட்டு இதுக்கு அதுக்கும் சண்டை வரும்போது அவங்களுக்குள்ள தேவையில்லாத ஒரு மனக்கசப்பு வருது. எதுக்கு அவங்க வேஸ்ட் பண்ணிக்கணும், அவங்களுடைய எமோஷன்ஸையும் இதையும் வேஸ்ட் பண்ணிக்கணும். எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. கலைச்சது நான் எழுதுறேன். நான் வந்து லைஃப் இஸ் ஷார்ட், யூஸ் இட் productively. Most importantly, look after your parents and God will look after you. Yours gratefully, love, Ajit. ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, என்னடா அஜித் வந்து இப்படி பண்ணுறாரு, அஜித் வந்து ஃபேன்ஸுக்கு வந்து எதுவுமே சொல்ல மாட்டாரு. ஆனால் மறைமுகமாக சொல்கிறதுல அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. அவர் ஃபேன்ஸ்க்கு எல்லாருமே அவர் ஃபேன்ஸ் அவர் ஒதுங்குறாருன்னு நினைப்பாங்கல்ல, ஃபேன்ஸ் வேண்டாம். அவர் என்கிட்ட சொன்னது இல்லை சிவா, நான் பண்ணனா அதை பார்த்து என் ஃபேன்ஸ் கற்றுப்பா, என்னாலே முடியும். அவர் அவ்வளோ பிடிக்கும், மறைமுகமாக அவ்வளோ பேசுவார். நான் ஓப்பனாக இப்போ சொல்கிறேன், எங்கே தெரியாது, ஆனால் மறைமுகமாக அவர் ஃபேன்ஸுக்கு அவ்வளோ சொல்லுவார், அவ்வளோ உள்ளுக்குள்ளே சொல்லுவார். என் ஃபேன்ஸ் அதை பார்க்கும்போதோ அதை பண்ணுவாங்க சிவா, நம்ம பண்ணணும். அப்படி ஒரு ஃபிசிக்கை கொண்டு வரணும். ஏன் அப்படின்னா அவர் அவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் இருக்காங்க முதுகில், பிளாக்காக இருக்கும். சீரியஸ்லி நான் பார்த்துருக்கேன்ல. அஜித் சார்லாம் உங்களுக்கு வந்து எல்ட்ரி ஒரு டிஸ்கே கிடையாது, ரிமூவ் பண்ணிட்டாங்க. லாக்காக இருக்கும், அதில் ஒன்று கிடையாது. அந்த இன்ஜுரியை வச்சுக்கிட்டு அவர் எப்படி பண்ணுவார்னா எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடும். ஆனால் இது பண்ணக்கூடாதுன்னா இல்லை, நம்ம பண்ணுவோம். இல்லை, அது ஒரு ஸ்டேஜில் வந்து நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க, குண்டாயிட்டான். பட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஐ கான் த்ரூ மெனி சர்ஜரிஸ், ஸ்பைனல் சர்ஜரிஸ், நிறைய சர்ஜரிஸ், டேப்லெட்ஸ் வந்து மெடிக்கேஷனால் வந்து ஸ்டெராய்ட்ஸ். உடம்போட கஷ்டங்கள்லாம் புரியாமல் பல பேர் வந்து இந்த தொப்பை, அஜித்துக்கு தொப்பை இது இருக்குது, அது அவரால் முடிஞ்சால் சூப்பராக பண்ணுவாருங்க. அவர் நினச்சா பண்ணிவிடுவார், அவரால் முடியல. அவருக்கு அந்த உடம்பு வலியெல்லாம் அது தனக்குன்னு வரும்போது தான் அந்த வலி வேதனை தெரியும். நான் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன், அவருக்கு முதுகில் வலி, அவரால் உட்கார முடியல. 10 மணி நேரம் எங்களை உட்கார வச்சுக்கிட்டு அவர் நின்றுக்கிட்டு பேசிட்டு இருக்கிறார். இடுப்பு போனெல்லாம் பிரச்சனை, அவரால் சேரில் உட்கார முடியாது. சேரில் ஒரு 5 நிமிஷம் சேரில் 5 நிமிஷம் உட்கார முடியாது. அப்படி நடந்துகிட்டே இருக்கணும், நடந்துட்டு இருந்தாலும் வலிக்கும். அடிக்க போகும்போதே அவருக்கு பேக்கில் பெயின் வந்து கட்டுன்னு சொன்னோன்னா எப்படி சார்? ஏதாவது ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி எப்போவுமே மக்கள் மனசில் இருக்கணும், ஸ்டண்ட் அடிக்கிறது எதுவுமே பண்ணுறது இல்லையே சார். அவர் ஒரு அதிசயம் சார். இது மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கஷ்டங்களை அனுபவிச்சு அதுக்கப்புறம் வந்து நிற்கிறான். என்ன தலையடி இன்னைக்கு பசங்க வந்து என்னோட ஜென்ரேஷன் ஆஃப் ஆக்டர்ஸில் வந்து இந்த தலைமுறையில் அதிகமாக வந்து ஃபெயிலியர் பண்ண கொடுத்த ஆர்டிஸ்ட் நான் ஒருத்தனாக தான் இருப்பேன். பட் அதையும் மீறி வந்து if you look at the opening, because I think my fans love me unconditionally. ரசிகர்களாக இருங்க, பட் ரசிகர்களாக மட்டும் இருக்காதீங்க. ஸோ ஃபேன்ஸுக்கு நான் சொல்கிறது ஒன்று, ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் யூர் டைம். நேரத்தை வீணாக்காதீங்க. டைம் இஸ் ப்ரெஷியஸ். வயசு இருக்கிறப்ப, அந்த வாலிமா இருக்கிறப்போ மேக் யூஸ் ஆஃப் இட். அண்ட் ஃபேன்ஸ் ப்ளீஸ் சண்டை போடாதீங்க. லைஃப் இஸ் வெரி ஷார்ட். சந்தோஷமாக இருக்கு. அண்ட் உங்கள் குடும்பத்தை டேக் கேர் ஆஃப் யூர் ஃபேமிலிஸ், டேக் கேர் ஆஃப் யூர் ஃபேமிலிஸ், டேக் கேர் ஆஃப் ஃபேமிலிஸ். லவ் யூ. கண்மூடித்தனமாக யார் பின்னாடியும் போகாதீங்க. கண்மூடித்தனமாக அவங்க யாரையும் நம்பாதீங்க. உங்கள் படிப்பு, உங்களுடைய மனசாட்சி மட்டும் உங்களை காப்பாற்றும். அந்த மற்றவனை மிதிக்காமல் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க. அடுத்தவனை தொல்லை பண்ணாது.